அ கண்ண மூடிக்கிட்டோ, கண்ண தொறந்துக்கிட்டோ, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அ எ என்னால இது முடியாதே! அதுலயும் நான் தான் வருது. நான் வந்து அவ்ளோ ஒர்த் கிடையாது. இல்லைன்னா, நான் இது பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி யூசுவலா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி எனக்கு இன்னும் நெறைய பணம் வேணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நெனச்சு பாருங்களேன். நெனச்சு அந்த மாரி நெனைக்கும்போது நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா அ இந்த மாரி ஒரு 2 தடவ இந்த தாட்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து கிக் அப் ஆகும் நம்ம உடல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம நெக்கு பகுதி வந்து அப்படியே இறுக்கமாகும். வாயெல்லாம் இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? ஹார்ட் வந்து ரொம்ப பாரமா இருக்கிற மாரி இருக்கும். செஸ்ட் மேல பாரமா இருக்க மாரி இருக்கும். நம்ம காலெல்லாம் தளதளன்ட்டு போற மாரி இருக்கும். ரொம்ப பவரே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இத வந்து ஒரு 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 நிமிஷம் எடுத்துக்கிட்டு, இந்த என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டு, இப்ப வந்து ஆ நீங்க நெனச்சது எல்லாமே இப்ப வந்து மறந்துட்டு, இப்ப வந்து நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத் பண்ணி எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த உள்ளார இருக்கிற உங்களுடைய ஸ்டேட் என்ன சொல்றது? அந்த நல்லா ரிலாக்ஸ் பண்ணிறணும் பாடிய. இப்ப உங்களுடைய சென்ஸ் வந்து உள்ளார அந்த சென்ட்ரல் கோர் சைடுக்கு எடுத்துட்டு போய் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்துங்க. நான் அதாவது நான் ஆன்மான்ற அந்த சிந்தனைய நோக்கி நான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்ம நிலையில வந்து நம்மளுடைய சிந்தனையும், நம்ம பிரெத்த நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விடும்போது, நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க தாட்ஸையும், எமோஷன்ஸையும் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுடைய சென்சஸ் எல்லாம் நல்லா கிரவுண்டடா இருக்கும்.